கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், யூடியூப் மூலம் பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, இந்த பாடலை நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கட் பண்ணாத, அப்படியே இருக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலையும் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் அப்பா எங்களை கண்டதுனால அப்பா நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரும் அறியாத எங்களப்பா நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களே டாடி, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரை. தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டுமென்று சொல்லி அப்பா நீங்க சேர்த்து கொண்ட பெரிய கிருபை காய் உமக்கு நன்றி ஆண்டவரை. இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துலப்பா யார் மூலம் தூக்கி எறிய
காயப்பட்டார்களோ ஏசப்பா, ஆண்டவரே நீர் அவர்களை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை நீங்க பெரியவனாக்கினீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு கோடி கோடி கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த கடந்த 6 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்கப்பா. இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க டாடி. ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்குங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறாங்கன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீரேசு சுவாமி. ஷபா ரபா ரிபா ரபா கரபா உரிபி கமாரியா துல்லா கப்ரிஹோதனை கரபா உரிபி கரபா துல்லா பௌரி அம்தரால ரபி கரபா. மனதுள்ள பாரங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சமாதான குறைவுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ரீதலை லீகம்தி லகஷலோ ரகத்தரால ரபி கரபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. அப்பா யார் யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சுகம் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீன கட்டுகள் மாறட்டும், செய்வன கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே. இறங்கி அற்புதத்தை செய்யுங்க டாடி. அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளே வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனின் கண்கள் என்கிற தலைப்பில் நாம் செய்தியை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்துடைய வாக்கு தத்தம் ஏசாயா 41:10, அதாவது பயப்படாதே என்கிற தலைப்பில் நாம் செய்தியை நாம் போன வாரமே பார்த்தோம். இன்னைக்கு அது யூடியூப்ல வந்திருக்கோம். நீங்க பார்க்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்க. அதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவனின் கண்கள். வாசிப்போம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் நம்ம, அதாவது எங்க இருந்தாலும், எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 94:9. காதை 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஆண்டவர் கண்களை உருவாக்கினவர். நம்ம கண்ணை உருவாக்கின அவர் பார்க்க முடியாத அவரால், அவர் எல்லாவற்றையும் பார்க்க அவர் நல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கண்கள், அதாவது நாம் தியானிக்கிற இந்த வேளையில நாம் முதலாவது மனிதர்களுடைய கண்கள் எப்படிப்பட்டவை என்பதை பார்த்துவிட்டு தேவனுடைய கண்களுக்கு நாம் கடந்து போகலாம். இன்னைக்கு அநேகமாய் மனிதருடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று எரிச்சலின் கண்கள். ஹல்லேலூயா. மற்றவங்க நல்லா இருந்தால் என்ன பண்ணாது, பிடிக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சொந்தத்தில்னாலும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சைட்லேயும் இல்லைன்னா நம்ம கூட உடன்பிறப்புகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்போ அந்த கண்கள் எப்படிப்பட்டவைகளாம்? எரிச்சலின் கண்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேலை எடுத்துக்கிட்டா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த காயினுடைய அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இதனால் கோபம் கொண்ட அந்த காயின் என்ன பண்றான்?
ஆபேலை கொன்று விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஒரு எரிச்சல், அந்த எரிச்சல் அவனை கொலை செய்யும் அளவுக்கு அவனை தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிதான். இந்த எரிச்சலின் நிமித்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களே என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாந்திரிகம் செய்யறது, சூனியம் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு சகஜமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால மனுஷனுடைய கண் முதலாவது என்ன கண்? எரிச்சலின் கண். ரெண்டாவது இச்சையின் கண்கள். ஹல்லேலூயா. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா, ஆதாம் ஏவாள். அன்றைக்கே ஆண்டவர் என்ன பண்ணாரு? முதலாவது ஆதாமை உருவாக்கினார். அவன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஆனாலும் ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷனை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஆண்டவர் பாருங்க, நிபந்தனை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லவே இல்லை. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நீ இதை செய், நான் இதை செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா, நீ இந்த தடவை என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, நான் உனக்கு என்ன பண்றேன், ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நான் செய்யாதன்னு சொல்றதை நீ செய்யாத. ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதை தான் எதிர்பார்த்தார். நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை சாப்பிட்டேன்னா, சாப்பிட்றனால நீ என்ன பண்ணுவ, சாவ அப்படின்றாரு. ஆனா இவ என்ன பண்றா, ஏவாள், அவளும் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து மனுகுலம் முழுவதும் பாவம் செய்ய வைத்தாள். காரணம் இச்சை. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணின் இச்சைன்னு எடுத்தா வேதத்துல நிறைய இருக்கு. நான் அதுக்கு வரல. இப்போ அடுத்தது நம்ம போகலாம். பொறாமையின் கண்கள். அடுத்தது என்னதுன்னா பொறாமை. முதல் எரிச்சல் சொன்ன, இரண்டாவது இச்சையின் கண்கள், மனிதனுடைய கண்கள், மூணாவது பொறாமை. இதுவும் முதல் நான் சொன்ன எரிச்சலுக்கு ஒத்த ஒரு கண்கள் தான். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் நல்லா இருந்தாவே சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்லா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போயிட்டா போதும், பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், ஒரு பொறாமை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொறாமை கண்கள் யாருக்கு இருந்ததுன்னா, யோசேப்புடைய அண்ணன்மார்களுக்கு இருந்தது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உன்னை வணங்கி நிற்கும். இப்படி ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து சொப்பனங்களை கொடுத்து நான் இப்படிலாம் உன்னை உயர்த்துவேன் சொன்ன அந்த ஒரே காரணத்தினால அண்ணன்மார்கள் அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அது மட்டுமல்ல, பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயல்பு வாழ்க்கையிலையும் இது நடந்துகிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலகட்டத்திலையும் கூட பிறந்தவர்கள் கூட அந்த சகோதர அன்பு, சகோதரி அன்பை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, மேல வந்துடக்கூடாது, என் அண்ணன் மேல வந்துடக்கூடாது, என் தங்கச்சி வந்துடக்கூடாது, எங்க அக்கா வந்துடக்கூடாது, போட்டி பொறாமைனால இன்னைக்கு மாந்திரிகங்களை செய்து குடும்பங்களை என்ன பண்றாங்க, சின்ன பின்னமாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் ஒரு பொறாமை. அடுத்தது மயக்கும் கண்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல அநேக அதாவது இப்படி மயக்கிற கண்கள் இருக்கிறதுனால தான் நிறைய ஆண்கள் கெட்டு போறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்கள்லாம் நல்லவங்களான்னு கேட்டா, ஏன் மயக்கிற கண்ணை பார்க்கணும்ல, பார்க்காம இருந்துட்டா நல்லா இருந்திருக்கும்ல. அதனால ஆண்கள் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க இந்த காலத்துல. பாத்தீங்கன்னா இந்த மயக்கும் கண்கள் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே இருந்திருக்கு. அந்த கண்களால தான் சிம்சோன் பிடிபட்டான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், என் கண்ணுக்கு இவள் இன்பமானவள். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் ஒரு பெலிஸ்த, அதாவது ஸ்ரீ, அதாவது என்ன சொல்றது, விருத்த சேதனம் இல்லாத ஒரு மகள். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சொல்லி அவன் என்ன பண்ணல, கேட்கல. நான் அவளை தான் கட்டுவேன் அப்படின்னா கடைசியில் அவளால் கண்ணு பிடுங்கப்பட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது மயக்கும் கண்கள். அடுத்தது
ஐந்தாவது சந்தேக கண்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சந்தேக கண்கள் குடும்பத்துல இருக்கிறதுனால தான் குடும்பம் என்ன பண்ணுது, நிறைய உடைஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கணவனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு கணவன் மேல, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல, இப்படி ஒரு சந்தேக கண். ஹல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, திருமணமாய் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது கணவனுக்கு மனைவி ஒரு நல்ல சாரி கட்டிட்டா பிடிக்காது, உடனே யாரை பார்க்க போறாளோ அப்படின்னு ஒரு கண் இருக்கும். அதே போல கணவன், அதாவது மனைவியானவள் கணவன் வெளியே போயிட்டு ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் லேட்டாக வந்துட்டா கூட, நீங்கள் எங்கே போனீங்க அவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனீங்க, இப்படி கொஸ்டின் கேட்குற அநேக பெண்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்போ இது சந்தேக கண்கள். இந்த கண்ணு இது உதவாத ஒரு கண்ணு. எல்லா கண்ணுமே உதவாது தான், இது ரொம்ப ரொம்ப உதவாது. ஏன் குடும்பத்துக்கு உதவாது? ஏன்னு சொன்னால், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறீங்களா? நம்ம கண்ணு இந்த வாசப்படி போகிற வரைக்கும் தான் நம்ம கண்ணு, அப்படி தானே? அதுக்கு அடிச்சுக்கிறோம் பாருங்க. நீ யாரை பார்த்த, அங்கே பார்த்த, இங்கே பார்த்த, நீ ஏன் பார்த்த, அந்த அவர் பாட்டுக்கு அப்பாவியாக பார்த்துருக்கலாம். அங்கே அப்போ பார்த்து ஒன்று என்ன பண்ணோம், புடவை கட்டிட்டு போயிருந்துருக்கோம். அல்லேலூயா. ஒன்று பார்த்தியா, அந்த நான் கிட்ட இருக்கும்போதே கண்ணு பார்த்தியா எந்த பக்கம் போகுதுன்னு அப்படின்னு கேட்குற சகோதரிகள் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போகிறாரு, பின்னால் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. பைக் ஓட்டுனா பின்னால் இருக்கிற ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவர் முதுகையே பார்த்துட்டு போக முடியாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது அவர் கேட்டாராம், நீ இன்னும் அந்த பக்கம் பார்க்குற, இந்த பக்கம் பார்க்குற? ஏன்னா இவர் மிரர் முன்னால் வச்சுக்கிறார். இந்த கண்ணாடியில் ஒய்ஃப் அவரே அந்த சைடே பார்த்துட்டு போனோம். கழுத்து சுளுக்கிக்காதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த கொடுமையெல்லாம் இருக்குது. காரணம் சந்தேகம். நீ அந்த பக்கம் பார்த்தா யாரை பார்க்குற, இப்படி பார்த்தா யாரை பார்க்குற? அப்புறம் ரோட்டில் என்னங்க பண்ண முடியும்? இவ்வளோ அவல நிலையெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சந்தேகம் காரணம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் தான் உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும், பிள்ளைகளை வாட்ச் பண்ண முடியும், மனைவியை வாட்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியே போய் ரோட்டில் இறங்கி 4 சந்து திரும்பிட்டா உங்கள் கண்ணு பார்க்க வாங்க போகுது. ஆனால் அதுக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் போடுறோம்ல. ஹல்லேலூயா. அதனால் யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ, உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டாலும் சரி, இல்லைன்னா கணவன் மனைவியை சந்தேகப்பட்டாலும் சரி, இல்லைன்னா பிள்ளைகளை பெற்றோர்கள் சந்தேகப்பட்டாலும் சரி, இந்த சந்தேகத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார், நம்ம சுமையெல்லாம் தாங்கிறதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். அவர் சொல்றார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றார். நம்ம இளைப்பாறுதல் தரதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நம்மளே தூக்கி தூக்கி தலையில வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். உங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்னு தெரியுதா? ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரமுடைய கரத்தில் கொடுக்குறேன். மனைவி சரியில்லைன்னு தெரியுதா? என் மனைவியுடைய கரத்தில் கொடுக்குறேன். பிள்ளைகளை கரத்தில் கொடுக்குறேன். அப்பா, அவங்க கண்ணுக்கு நீங்கள் கலிக்கம் போடுங்க. அல்லேலூயா. குதிரைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி 2 பக்கமும் கடிவாளம் கட்டியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது ரொம்ப வீரியம் உள்ளது. அப்போ இந்த கடிவாளம் கட்டாமல் அந்த குதிரையை வண்டியில் பூட்டுனா, இல்லைனா அது மேலே சவாரி பண்ணால், அது நினச்ச திக்குக்கு ஓடிச்சுன்னா, காலை தூக்கி ஓடிச்சுன்னா மேலே இருக்கும், பெல்ட்டி அடிக்க வேண்டியதுதான். அதனால தான் அவனுக்கு அப்படியே ஒரு கடிவாளம் கண்ணில் இல்லை, குதிரைக்கு இப்படி போட்டிருப்பாங்க 2 சைடு. ஏன்னு சொன்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப நேராக போகும். ஹல்லேலூயா. அதை மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, ஏசப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு கடிவாளம் போட்டு அனுப்பிடுங்க, இந்த பக்கமும் யாரையும் பார்க்கக்கூடாது, அந்த பக்கமும் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏசப்பா பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சிருவார். அதே மாதிரி மனைவிக்கும் தான், கணவனும் தான். சும்மா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. யார்கிட்டயாவது ஒருத்தர் பேசினா உடனே சந்தேகம். இந்த மாதிரி சந்தேக கண்களை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது ஏமாற்றும் கண்கள். ஹல்லேலூயா. இந்த காக்காவை பார்த்துருக்குறீங்களா? காக்கா உட்காந்துட்டே இருக்கும். நம்ம கையில் ஒரு வடை வச்சுருந்தா பாருங்களேன், அது கொஞ்சம் தூரம் இப்படி ஒரு மரம் இருக்குது, அதில் உட்காந்துருந்ததுன்னா நம்ம கையில் இருக்க வடையை பிடுங்கிறதுக்கு அது என்ன பண்ணோம்னா, இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும். நம்ம அந்த காக்காவே தான் பார்ப்போம், அது 2 சைடு இப்படி இப்படி பார்க்கும். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கையில் இருக்க வடை போயிடும். அல்லேலூயா. அது வேற சைடாக பார்க்குற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கையில் இருக்க வடை அது குறி வச்சிருச்சு. நம்ம பாட்டுக்கு அப்படியே பேன் இருந்தோம்னா அது வடையை
பிடுங்கிட்டு போயிடும். அல்லேலூயா. இத மாதிரி ஏமாற்ற ஒரு கண்கள். நல்லா பேசுவாங்க நம்ம கிட்ட, அப்படியே என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பால்ல விழுற மாதிரி பேசுவாங்க. ஆனா அதுக்கு பின்னால ஏமாற்றக்கூடிய ஒரு கண்கள். ஹல்லேலூயா. இப்போ மனுஷருடைய கண்கள் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே போனா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? உன்னத பாட்டு 5:12. தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்டவைகள்? உன்னத பாட்டு 5. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்கள். புறா கண்ணு பாருங்களேன், எப்பவுமே அது கண்ணு அப்படியே தண்ணியாவே இருக்கும், குளம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களும் அப்படிதான். ஏன் தெரியுமா? மனதுருகிற கண்கள். அதாவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா மனதுருகிடுவார், அழுகிறவர்களோடு அழுவார். ஏசு கண்ணீர் விட்டாரா? விட்டார்ல. அவர் ஆண்டவர் தானே. ஆனா ஏன் அழணும்? ஆனா மற்றவங்க வேதனையை அவர் என்ன பண்ணார்? தன் வேதனையாய் சுமந்தார். அப்போ அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னா புறா கண்கள். எப்பவும் அந்த கண்கள்ல தண்ணீர் இருக்கும், மற்றவர்களுக்காய் அழுகிறதற்கு. அல்லேலூயா. கருணை நிறைந்த கண்கள், இரக்கம் நிறைந்த கண்கள், மனதுருக்கம் நிறைந்த கண்கள், அன்பு நிறைந்த கண்கள் என் தேவனுடைய கண்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கண்களை பார்த்தாலே அதுல ஒரு பாசம் இருக்கும். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்த ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? மாபகுக்கு 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்போ ஆண்டவர் தீமையை அவர் பார்க்கவே மாட்டார், பார்க்க விரும்பவே மாட்டார். அதாவது தேவன் பாவிகளை நேசிப்பார், ஆனா பாவத்தை வெறுக்கிற தேவன். அதனால தீமை அவருக்கு பிடிக்காது. அடுத்தது கர்த்தருடைய கண்கள் யாரை கண்டது அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கலாம். சங்கீதம் 139 15 16. யாரை கண்கள் கண்டது? அவர் கண்கள் நாம் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. பாருங்க, அந்த தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவாகிறது, அது எவ்வளோ ஒரு விசித்திரமான ஒரு காரியம். அது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த சயின்டிஸ்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் பாருங்க, மறைக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஸ்கேன் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய கண்கள் நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த கருவை அவர் கண்கள் கண்டதாம். ஹல்லேலூயா. அதனால தாங்க நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. ஆண்டவர் பரிசுத்த சிங்காசனத்துல இருக்கிறாரு, ஆனா அவர் என்ன பண்றாரு? பூமியில இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏன் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்குகிறதாம் கர்த்தருடைய கண்கள். ஹல்லேலூயா. அடுத்தது யோபு 34:21 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிறாராம். நம்ம எப்படி நடக்கிறோம், எந்த வழியில போறோம், எந்த வழியில நடக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் 2 நாளாகும் 16:9 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னதுனால இந்த வசனத்தின்படி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139:8, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாருங்க, வானத்துல ஏறி போனாலும் ஏசப்பா அங்கேயும் இருப்பாரு, பூமியில பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறார். அப்ப அவருக்கு மறைவா எங்கன்னா ஓட முடியுமாங்க?
முடியவே முடியாது. அல்லேலூயா. அறை வீட்டுக்குள்ள அந்தரங்கத்துல பாவம் செய்ய முடியுமா? 4 சுவருக்குள்ள பாவம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. அவர் நல்லோர் தீயோர் எல்லாரையும் பார்க்கிறாராம். சங்கீதம் 34:15 சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் எங்கேயும் போகவே முடியாது. அவருக்கு மறைவாய் எதுவும் செய்யவே முடியாது. சிலர் நினைச்சுக்கிறாங்க, அதாவது ரூம்ல இருந்து 4 சுவருக்குள்ள இருந்து என்ன வேணா செய்யலாம், யாருமே பார்க்கல. யார் பார்ப்பாங்க? மனைவி பார்க்க முடியாது, கணவன் பார்க்க முடியாது, பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்க்க முடியாது, பெற்றோர்கள் செய்யற தவிர பிள்ளைகள் பார்க்க முடியாது. ஆனா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம செய்யற ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் நோட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 குறிப்பை நம்ம சுருக்கமாய் பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருடைய கண்கள் நீதிமானை தேடுகிறதாம். அல்லேலூயா. ஏங்க ஆண்டவருக்கு நீதிமான் தேவை அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 6:5-6, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்துக்கு நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த ஜனங்களை படைத்தார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். காயின் ஆபேல் பிறந்தான். திரும்ப அப்படியே மனுக்குலம் பாவத்துக்கு மேல பாவம், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம் செய்து மனுக்குலம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதுனால ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்க அக்கிரமம் பூமியில பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏண்டா இந்த மனுஷன்களை படைச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டாராம். அந்த வேதனை நேரத்துல அவர் ஒரே ஒன்று என்ன செஞ்சாரு, இந்த ஜனங்களை அழிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எப்படி தெரியுமா? எரிச்சல் உள்ள தேவன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பதில் வாங்கக்கூடிய தேவன். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். நம்ம செய்யற தவறுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு? அவர் காத்து கொள்றார். ஆனா பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இப்போ இந்த அதாவது இவங்க அக்கிரமம் அது ஆண்டவரிடத்துல எட்டி போனதுனால என்ன பண்றாரு? இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். அப்போ இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஒரு நபரை தேடுறாரு, ஒரு நீதிமான தேடுறாரு. அவ்வளோ அக்கிரமம் நிறைஞ்ச அந்த உலகத்துல ஒரே ஒரு நீதிமான் இருந்தாராம். அவர் தான் நோவா. 8:9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் உத்தமன், நீதிமான். ஆனா அதே சமயத்துல ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நம்ம உத்தமனா நீதிமானா இருந்தா மட்டும் போதாது. நாம் யாரோடு சஞ்சரிக்க வேண்டும்? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு எப்பொழுதும் நமக்கு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவரை விட்டு நம்ம இப்படி அப்படி போனா அந்த சைக்கிள் கேப்ல என்ன பண்ணுவான்? பிசாசு உள்ள நுழைவான். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நோவா காலத்துல பாத்தீங்கன்னா நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆண்டவர் தன் திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன திட்டம்? வாசிப்போமா? 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. போதும். இப்போ இதுல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வரைபடம் கொடுக்கிறார். அதாவது ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறார். எப்படி ஒரு கொப்பேர் மரத்துல ஒரு பெரிய பேழையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுல பின்னால வாஸ்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜன்னல் எப்படி இருக்கணும், உள்ள இருக்க தட்டெல்லாம் எப்படி இருக்கணும், செல்ஃபெல்லாம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு இதுல ஜோடா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் 2 2 ஜோடியா அனுப்பு அப்படின்றாரு.
ஆனால் அதே சமயத்தில் 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்யும்னு சொல்லுன்றார். இவன் இவன் அந்த பேழையை கட்டுறான். அந்த நோவா பேழையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னப்பா கட்டுற அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பான், பேழை கட்டுறேன்ப்பா. ஆண்டவர் சொன்னார், கட்டுறேன். 40 நாள் மழை வருமா அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பரிகசித்திருப்பாங்க. அவனை பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் எதை பற்றியுமே கேர் பண்ணல. அவர் தேவன் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது, அதனால தான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு திரியிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சொன்னாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். ஆண்டவருக்கென்று நாம் வைராக்கியமாக எழும்பும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அவன் பாருங்க, யார் பேசுனதையும் சட்டை பண்ணல. ஏன்னா அந்த நாளில் மழையே பெய்யலை. நோவா காலம் வரைக்கும் மழை பெய்யலைங்க, வெறும் பனி தான் இருந்தது, மழை பெய்யலை. அப்போ மழையை அவங்க பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒன்றை ஜனங்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? அதனால தான் சொல்கிறாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இன்றைக்கும் ஜனங்கள் பார்க்காத ஒன்றை ஆண்டவர் நல்லவர், அவர் அற்புதம் செய்வார், நீங்கள் வந்து பாருங்க அதிசயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் ஜனங்களுக்கு அது புரியாமல் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது, 24 மணி நேரம் இதே வேலை தான், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதை குறித்து நாம் சோர்ந்து போகவே கூடாது. நாம் கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நோவா பாருங்க, அதனால பேழை கட்டாமல் இருந்தானா எல்லாரும் கேலி பண்ணுறாங்கன்னு இல்லை, அவன் பேழையை கட்டி முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து பாருங்க, தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். அவன் ஒன்றை கூட மிஸ் பண்ணல. ஆண்டவர் சொன்னதை செஞ்சான். எல்லாத்தையும் ஜோடா அடுத்த அதிகாரத்தில் உள்ள விடுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணு, 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 7 நாளில் மழை பெய்யும்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சேஃப்டியாக எல்லாம் உள்ளே போய் சேஃப்டியாக ஆயிட்டாங்க. இந்த நோவா கூட போனது யாரு? நோவாவுடைய ஒய்ஃபு, அவங்க 3 பிள்ளைங்க, 3 மருமகள், எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் இது போன பிறகு ஆண்டவர் பார்க்குறாரு, நோவாவை கதவை அடைக்க சொன்னால் தட்டுனா இவன் திறந்துருவான் அப்படின்னு ஆண்டவரே கதவை பூட்டி சாவி எடுத்துட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில கதவுகளை பூட்டாமல் வச்சிட்டு இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஜனங்களை அழிக்கணும், ஆனாலும் அப்பவும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. நமக்கு தருணம் கொடுக்காம கிடையாது, தருணம் கொடுக்குறாரு. 40 நாள் மழை பெய்யும்னு சொன்னால் அவங்க கீழ்ப்படிஞ்சு உள்ளே வந்திருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. எவனும் கீழ்ப்படியில. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, கதவை பூட்டினாரு, சாவியை எடுத்துட்டாரு. மழை பெய்து என்ன பண்ணிச்சு, பேழை உயர்ந்த உடனே அப்போ தான் கத்துறாங்க, நோவா கதவை தர. திறக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இதே போல தாங்க ரகசிய வருகை இருக்கும். இதே போல தான் இப்போ ரகசிய வருகை வருதுன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு முறை இந்த உலகத்துக்கு வந்தார், பாலகனாய் வந்தார், நமக்காய் இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டு கொண்ட தேவன் மறுபடியும் வரப்போகிறார். நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மனவாட்டியாய் கொண்டு போக வரப்போகிறார். அல்லேலூயா. இது யாருக்குமே தெரியாத ஒரு நாளில் திருடன் வருவதை போல தேவன் வருவார். வானத்தில் எக்கால சத்தம் ஊதப்படும். அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கேட்காது. அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு ஒரு செகண்டில் அப்படியே மறுரூபமாக எல்லாம் பறந்துருவோம். அல்லேலூயா. எப்படி பறப்போம், கட்டடம் எங்கே போகும், அதெல்லாம் நம்ம இப்போ கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நடக்கும். இது அப்படியே நம்பினா நடக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் எடுத்துக்கொள்வார். அவர் கூட்டி சேர்க்க வரப்போகிறார். அதற்காக தான் நாம் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர்
எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ஆனா கடைசியில அவர் அழித்ததுக்காக என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? அந்த வசனம் வாசி. ஆதியாகமம் 13ஆம் வசனம் வாசி. ஆதியாகமம் 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இப்போ இருக்கும். இவங்க வெளியே வந்தாங்க, பலிபீடம் கட்டி பலி செலுத்தினாங்க, ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. அப்பதான் அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியை தண்ணினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி ஒரு வானவில்லை வானத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது இன்ன வரைக்கும் அந்த வானவில் மழை பெஞ்சு நல்லா விட்டுருச்சுன்னா, மழை விட்டுறதுக்கு அடையாளம் என்னன்னா வானவில், ரெயின்போவை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கும் இருக்கு அந்த அடையாளம் வானத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ எதற்கு ஒரு நீதிமானை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அதாவது இந்த ஜனங்களை எப்படியாவது அழிவிலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சாரு. ஆனா காப்பாற்ற முடியாத பட்சத்துல அந்த நோவா, அதாவது நீதிமான் குடும்பத்தை காப்பாற்றி மற்றவர்கள் எல்லாம் அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் கண்கள் ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு தீர்க்கதரிசியை தேடணும், சாதாரண ஒரு ஆளை தேடக்கூடாதா அப்படின்னு சொன்னா, யோனா 1:2 நீ வாசிப்போமா? எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பேசு, பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நினிவே மக்களுடைய அக்கிரமம் அவர் சமூகத்தில் எட்டினது. ஆண்டவர் என்னைக்குமே அவர் சமூகத்துல போற வரைக்கும் அமைதலா இருப்பார். பாவம் செஞ்சு 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 ஒண்ணுமே முடியாம அவர் சமூகத்துல போய் எட்டும்போது ஜனங்களை அழிச்சிருவார். இப்போ இந்த நினிவே மக்கள் பயங்கரமா அக்கிரமம் செய்யறாங்க. பயங்கரமா இவங்க என்ன பண்றாங்க, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்ன பண்ணு, நினிவே மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இந்த தீர்க்கதரிசி யோனா ஆண்டவர்கிட்ட சரின்னு சொல்லியிருக்கணும், போமாட்டேன்னு சொல்லியிருக்கணும், ஒன்றும் சொல்லலை. அமைதியில் இருந்துட்டு எங்கே போயிட்டாரு? தர்ஷீஷுக்கு போயிட்டாரு கப்பல் ஏறி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றதை விட்டு வேற எல்லைக்கு போனால் அதில் என்ன வரும்? பிரச்சனை வரும். இப்போ யோனா அப்படி போனதுனால இவன் நிமித்தம் அந்த கடல் கொந்தளிக்குது. மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் அவங்க தேவர்களை பார்த்து, அவங்க தெய்வங்களை பார்த்து கத்துறாங்க, கூப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு? நிம்மதியாக தூங்குறாரு. அப்புறம் எல்லாரும் எழுப்பிவிட்டு, நீ யாருன்னு கேட்டால், நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் இப்படிலாம் சொன்ன உடனே, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, இது அமைதலாயிரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நிர்விசாரமாக போய் தூங்குறான். ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு போகலப்பா, வேற இடத்துக்கு போகிறேன்னு ஆண்டுகிட்ட மன்னிப்பும் கேட்கல. நல்லா தூங்குறான். அதுவும் பத்தாதுன்னு திரும்ப என்ன பண்ணுறான்? என்னை தூக்கி போட்டுருங்க. அப்போமாவது ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பல தருணங்களை கொடுக்குறார் மனசு மாறுறதுக்கு. அவன் மனம் திரும்பணும், அவனை அழிக்கணும்னு ஆண்டவருக்கு சித்தமே கிடையாது. அப்போ இவன் அந்த நேரமும் என்ன பண்ணல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தானே இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தாவீதை சொல்லுவான். எப்பவும் பாருங்கன்னா பாவம் செய்வான். அப்பா ஆடுகள் என்ன பண்ணிச்சு, நான் தானே பாவம் செஞ்சேன்னு அவன் தன்னை அப்படியே அர்ப்பணிப்பான். அந்த அர்ப்பணிப்பும் யோனாக்கு இல்லை. என்ன பண்ணுங்க, என்னை தூக்கி போட்டுருங்க, கடல் சரியாயிரும். ஆனால் பயந்தாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனால் கடைசியில் கடல் கொந்தளிப்பு அடங்கியது. ஆண்டவர் என்ன பண்ணார்? இவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஆயத்தப்படுத்தின 3 நாள் ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லி ஒரு மீனை அனுப்பிட்டார். அல்லேலூயா. மீன் கூட என்ன பண்ணுது? கீழ்ப்படியுது. மீன் கூட ஃபாஸ்டிங் இருக்குது. ஏன்னா இவன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அடுத்து ஒன்று சாப்பிட்டுச்சுன்னா இவன் பஸ்பமாயிரும் உள்ளே உட்காந்து குடலுக்குள்ளே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 3 நாள் சாப்பிடக்கூடாது. பாருங்க, அந்த மீனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நேரம் நல்லா அதுக்கு பிடிச்ச ஆகாரம், நல்லா சூப்பர் ஃபிஷ்ஷு வேறு ஏதாவது வந்ததுன்னா அந்த மீன் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோம்ல. ஆனாலும் கீழ்ப்படியுது பாருங்க. ஆண்டவர் இதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ 3 நாள் சாப்பிடல, வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்குது. இவர் உள்ளே போய் உட்காந்துட்டு தான் இவருக்கு கண்ணு திறக்குது. பிள்ளையாமுக்கு கண்ணு திறந்த மாதிரி இவன் மீன் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கண்ணு திறக்குது. அங்கேருந்து ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. அந்த நாத்தத்துக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, நான் போய் நினிவேக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் நினிவேல கரையில் கக்க சொன்னார். திரும்ப போய் பிரசங்கம் பண்ணுனா
ஆனாலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அழிந்து போறாங்களே இந்த ஜனங்கள்ன்ற அந்த பாதிப்பு அவனுக்குள்ள இல்லை, அந்த வாதை இல்லை. அந்த ஜனங்களுக்காய் அவன் பாரத்தோடு ஜெபிக்கல. அவங்களுக்கு என்ன நேரிடும்னு பார்க்கறான். ஆனா அவன் என்ன நினைச்சான், ஆண்டவர் சொன்னார் அழிச்சிருவார். அவன் நினைச்சது நடக்கல. அந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜா முதல் மிருகம் முழுவதும், மிருக ஜீவன்கள் முழுவதும் தண்ணி கூட குடிக்காம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டாங்க. வாசிப்போமா அந்த வசனம்? அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி சத்தமாய் கூப்பிடவும். பாருங்க, இப்ப ராஜா கட்டளை இடுறாரு எல்லாரும் ஃபாஸ்டிங் போடணும்னு. ராஜாவும் ரெட்டு உடுத்தி கொண்டான். ஆண்டர் பார்க்குறாரு, மனம் இறங்கினால் மனம் இறங்குவார் ஆண்டர்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டர் பார்க்குறாரு, இவங்க மனம் மாறினதை பார்த்து செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு. அல்லேலூயா. இது யோனாக்கு கோவம். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, இதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு திரும்ப ஆண்டர்கிட்ட அவன் ஃபைட் பண்ணுறான். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, எப்பா ஆமணக்கு செடியை கொடுத்து அது அழியும் போது அவன் கஷ்டப்படும் போது சொல்லுவார், இந்த ஆமணக்கு செடிக்காக நீ கஷ்டப்படுறியே, ஆனால் நான் படைத்த இந்த ஜனங்கள் 120,000 பேருக்காய், இந்த நினிவேக்காய் நான் பரிதபிக்க மாட்டேனோன்னு ஆண்டர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு தீர்க்கதரிசியை ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார், ஏன் அவர் அதாவது தேடுகிறார் என்று சொன்னால், ஜனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். சாதாரண ஒரு நபர் போய் இதை மாதிரி நினிவே பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னால் ஜனங்களை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. யோனா ஒரு தீர்க்கதரிசின்றது தெரிஞ்சனால தான் தீர்க்கதரிசியை கொண்டு போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். ஆனால் அந்த யோனா போகாமல் அந்த ஜனங்களுக்காக பயந்து அவன் தர்ஷீஷுக்கு போனாலும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நபர்கள் மூலம் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விட்டு எங்கே ஓடுனாலும் ஆண்டவர் விட மாட்டார். அதுதான் வானத்தில் நான் இருந்தாலும் அங்கேயும் இருப்பீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீங்க அப்படின்னு தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். எங்கே ஓடுனாலும் நீ ஓடு ஓடு, நான் ஒரு நாள் உன்னை பிடிப்பேன்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் 23 வயசு வரைக்கும் ஓடினேன். அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஓடினேன். அல்லேலூயா. ஏன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆர்சி குடும்பத்தில் இருந்ததுனால ஜபம்னா என்னன்னு தெரியாது, பைபிள் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் இப்போ ஒரு பைபிள் தான், எங்கள் அம்மா மட்டும் வச்சுருப்பாங்க. என்ன நல்லா ஜபமாலை உருட்டுவாங்க, அது ஒன்று தெரியும். அவங்க தான் உருட்டுவாங்க, எங்களுக்கு அது உருட்டவும் தெரியாது. அந்த அளவில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் என் 23 வயதில் நான் ஆண்டவரை பிடித்து கொண்டேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் ஆண்டவருக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்னைக்கு என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை, அன்பை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இந்த 28 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆண்டவர் கட்டுகளை உடைக்கவும், பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கவும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தது, ஒரு தனி அதாவது நபரை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. தனி நபர். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம் யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 5ஆம் வசனம்.
யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமேரியாவில் உள்ள சீகார் எனப்படுற ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், அப்பொழுது சமேரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்ரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தனி நபரை தேவனுடைய கண்கள் காண்கிறது. அல்லேலூயா, தேடுகிறது. இப்போ ஆண்டவர் ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த சமேரியா தேசத்துக்கு போறார். சமேரியா என்று சொன்னால் யூதர்களுக்கு பிடிக்காது. சமேரியர்களை யூதர்கள் நாயை விட கேவலமாக நினைப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அந்த அளவுக்கு பிடிக்காத ஒரு இடம். இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஊருக்குள்ள போறார். ஏன்னா ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட நபரையும் தேடி ஆண்டவர் போகிறார். உள்ள போய் அங்க ஒரு கிணற்றடியில உட்கார்றாரு. மத்தியானம் 12 மணி. ஒரு அம்மா குடத்தை எடுத்துட்டு வராங்க. அந்த எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது 12 மணி எப்படி இருக்கும்ல, உச்சி வெயில்ல நல்லா தாகமா இருக்கும். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இந்த அம்மா சொல்றாங்க, தாகத்துக்கு கேட்குறேன், நீங்க ஒரு யூதராச்ச, என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களே, மொண்டு கொள்ள பாத்திரமும் இல்லையே, எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, தாகத்துக்கு தான் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்கிட்ட கேட்ப. என்கிட்ட தண்ணி, அதாவது நான் கொடுக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணாது, தாகமே வராதுன்னு சொன்ன உடனே ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்ன உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ எனக்கு தண்ணி இவர் கொடுத்தா நான் திரும்ப இப்படி இந்த கிணத்துக்கு வந்து தண்ணியே எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு அந்த தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த தண்ணியை உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, வாசிப்போமா, 15ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னார், தாகத்துக்கு கேட்கும்போது உன் புருஷனை மட்டும் கூட்டிட்டு வான்றார். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஏன் சொன்னார்னா, அந்த நாட்களில் ஒரு காரியத்தை பேசணும்னா அந்த கல்யாணமான சகோதரியாக இருந்தால் வீட்டுக்காரரை வச்சு தான் கேட்கணும். அது அந்த நாட்களில் இருந்த ஒரு வழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சரியாக சொன்ன, உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. இதை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. தண்ணி குடத்தை அப்படியே போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடுறா. தண்ணி எடுக்க வந்ததையும் மறந்தா. யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்னு தான் 12 மணிக்கு குடத்தை எடுத்துகிட்டு வந்தான். சிலர்லாம் இருப்பாங்க, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஊர் அடங்குற நேரத்தில் வெளியே போய் இவங்க சுற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி யாருமே பார்க்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேருந்து 12 மணி உச்சி வெயிலில் வந்து தண்ணி எடுக்க வரா. ஆனால் இப்போ அந்த வந்ததையும் மறந்து தண்ணி குடத்தை அப்படியே போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் அவள் சொல்கிறான், இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் தீர்க்கதரிசி, அவர் எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டார், அவரை வந்து பாருங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அப்படி கூப்பிட்ட உடனே எல்லாரும் முதல் வரமாட்டேன்றாங்க. அப்புறம் சரி சரின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு சொல்கிறாங்க, நீ கூப்பிட்டு நாங்கள் வரல, இவர் பிரசங்கத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த சமேரியா பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு தனி நபரை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அழிந்து போகிற சமுதாயம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் அநேகரை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஊழியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா. வயசானவங்களாலும் சரி, வாலிபனாலும் சரி, ஊழியம் செய்ய போகிறீங்க. இது நடக்கும். போய் நோட்டில் டைரியில் எழுதி வைங்க, நீங்கள் ஒரு நாள் ஊழியம் செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னால் உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று உண்டுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம சும்மா அப்படியே சாப்பாடாக்கி குடும்பத்தில் கொடுத்துட்டு அப்படியே போகிறதுக்கு இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பெண்கள்னா அடுப்புகளே இருக்கணும்னு இது இல்லை, சட்டிப்பானையை கழுவணுன்றதான் இல்லை.
பெண்களாகிய நாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய முடியும். வயசானாலும் செய்ய முடியும், வாலிபனாலும் செய்ய முடியும், நடுத்தர வயதா இருந்தாலும் கட்டாயம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா 95ல் நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், என் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான். சின்ன சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்குள்ளே தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அந்த வயதிலிருந்தே ஊழியம் செய்ய வச்சேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வேயெல்லாம் ஓட்டுவேன். பிள்ளைங்களும் அங்கே தான் இருப்பாங்க, ஒரே ரூமு தான். அங்கேயே பேயும் ஓடும், அங்கேயே நாங்களும் படுப்போம். அல்லேலூயா. இப்படி தான் என் பிள்ளைங்க சின்னதுலேருந்தே இந்த பேயெல்லாம் ஓட்டி அதெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க. அதனால் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஒரு தனி நபரை தேவனுடைய கண்கள் ஏன் தேடுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு டீச்சர் அம்மா வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் டீச்சர் தான். ஆனால் டீச்சர் நல்லா என்ன பண்ணலாம்? சுவிசேஷம் சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, இனிமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு டீச்சர் என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்டு தான் ஆகும். அப்படி தானே? அப்போ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்போது, இந்த பாடம் உனக்கு மண்டையில் ஏறணுமா? கண்ணை மூடு, இயேசுவே இந்த பாடம் எனக்கு மனசில் பதியணும்னு கேளு. அந்த இயேசுவேன்னு அந்த நாமம் போகும்போது ஆண்டவருடைய சத்தியம் அந்த இடத்துல போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் டியூஷன் எடுத்தேன் சின்னதில். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிதான் வர எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் நல்லா பாட்டு சொல்லி கொடுத்து, வசனம் சொல்லி கொடுத்து, ஆண்டவருடைய கதையை சொல்லி கொடுத்து, ஆனால் பிள்ளைங்க வந்த அத்தனை பிள்ளைங்களும் நல்லா படிக்கும் பிள்ளைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு டாக்டர், இன்ஜினியராக இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவருடைய அன்பை எப்படியாவது சொல்லிடணும். நம்ம விதையை போட்டுறணும், அது என்னைக்காவது ஒரு நாள் முளைச்சிரும். அல்லேலூயா. அதனால தான் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ராவலில் எதில் போனாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இறங்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லிடணும். ஆண்டவர் சொல்லுன்னு சொன்னால் என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். இல்லை அவங்க எப்படியோ என்னவோ ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. உங்கள் வேலை என்ன? உன் ஆகாரத்தை தண்ணியில் போடு, பல நாள் கழித்து பலனை காண்பாய். தண்ணியில் போடுற மாதிரி போட்டு வந்துருங்க. ஆனால் அது ஒரு நாள் முளைச்சி எழும்பி நிற்கும். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால் ஆண்டவர் ஒரு தனி நபரை தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் இன்னைக்கு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார். திறப்பின் வாசல்ல நிற்க ஒரு மனுஷனை தேடினேன். மனுஷனா மனுஷியும் போட்டுக்கலாம், நம்ம மட்டும் அதில் விதிவிலக்கு கிடையாது. தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த நாளில் அங்கலாய்க்கிறார், இன்றைக்கு வரைக்கும் அங்கலாய்க்கிறார். எனக்காக நான் படைத்த இந்த அதாவது ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று யார் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஏங்கி கொண்டு இருக்கிறார். அதற்காய் உங்களை அழைக்கிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இருக்கேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, அழிஞ்சு போகிற ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், குடிகாரங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு கஞ்சா, போதை பொருள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஒரு கிராமமே சாராயம் குடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? அழிஞ்சிட்டாங்கன்னு இருக்குல்ல. அப்போ இவங்களுக்கெல்லாம் யார் ஜெபிக்கிறது? எவ்வளோதான் இவங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் அந்த செத்த உயிர் திரும்ப வருமா? வராது. அப்போ அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் குடிச்சிட்டு 2 வீலரில் போகிறாங்க. இவங்க விழுந்து மறிக்கிறதை விட பின்னாடி வரவங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படி விழுந்தாங்கன்னா இவங்க இன்னொரு பக்கம் விழுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் யார் ஜெபிக்கிறது? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் நாம் திறப்பில் வாசலை நிற்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் அப்படி எழுந்து நிற்போமா?
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேவனின் கண்கள் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்தை தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமானை தேடிக்கொண்டிருக்குப்பா. உம்முடைய கண்கள் ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டு இருக்குப்பா. உம்முடைய கண்கள் ஒரு தனி நபரை தேடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தியானித்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகள், இதை யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகள், இந்த நாளில ஏசப்பா அவர்கள் தங்களை ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா கபா ரதூபா ராக்கம் ரிபிஹோத நைக்கரபா ரக்தி நாக்கரபலபரபா ஷபரபலபரபா கரபா ஓரிபி கபாவி அந்தரால ரபிக்கரபலபரபா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற திறப்பின் வாசலில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரிபா கபரபா லபரபா ரபா கபரபா ஷபரபா லபரபா கரபா ஓரபா கரபா தீபா லாகா ஷல்பி ஹோதனை போலா கர்பியா. ஆண்டவரே, திறப்பின் வாசல்ல நான் நின்று ஜெபிப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் அர்ப்பணித்து கடந்து போறாங்களோ அவங்கள நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி. அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓரபா லபரபா தீக்கபரபா லபரபா கரபா ஓரபா. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களானாலும் வேலையானாலும் ஆண்டவரே படிப்பு காரியமானாலும் எல்லாவற்றையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி கொடுங்க டாடி. தோலயா சமாரஹா த ரைகன் ஷில்பி ஹரபா கரபா ஓரபா கரபா தீனமா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாள்லப்பா தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடுங்க டாடி. உம்முடைய கிருபையை கொடுங்க டாடி. உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.